ஹாய், திஸ் இஸ் சரவணா. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஸ்கின் அண்ட் ஹேருக்குள்ள ஒரு மிராக்கிளான ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த பிளாக் சீட் ஆயில். ஓகே, ஆயில்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். பட் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு இது ஒரு ஜஸ்ட் மிராக்கிள் ஆயில் தான். பட் இதை வந்து ஒரு நம்ம பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்னால இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்னு உங்களால நம்ப முடியுதா? எஸ், அஃப்கோர்ஸ். ஆனால் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே அது என்னன்றது உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? ஓகே. இப்போ நான் சொல்றேன். இப்போ மோஸ்ட் காமனா பிளாக் சீட் ஆயில் யூஸ் பண்றதுல ஒரு சின்ன காமன் மிஸ்டேக்னால இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ என்னன்றத நானும் இத ஒரு பிரீமியம் ஆயில், ஒரு கோல்ட் பிரஸ்ட் ஆயில் எல்லா ரிவ்யூவும் செக் பண்ணி இதோட யூசஸ் என்ன, எப்படி எல்லாமே தெரிஞ்சு தான் நான் இத வாங்குனேன். பட் இத நான் அப்ளை பண்ண விதத்துல ஒரு மெத்தட்ல உங்களுக்கு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரிசல்ட் கொஞ்சம் குட், கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. நான் ஒரு 4 ஆப்ஷன் சொல்றேன். எதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலி? எதனால அதோட பெனிஃபிட் எனக்கு ஃபுல்லா கிடைக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு முடிஞ்சா, தெரிஞ்சா, இல்ல ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி யூஸ் பண்ணனால, டைரக்ட் யூஸ் பண்ணனால, ராங் மிக்ஸிங்னால, இல்லன்னா உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணாம நான் பண்ணனால. ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே சொல்லிடுறேன். என்னன்னா, நான் இது வாங்குன உடனே டைரக்ட்டா யூஸ் பண்ணிட்டேன். ஹேருக்கு யூஸ் பண்றனால உங்களுக்கு இது ஒரு ஹெவியான ஆயில் ஃபர்ஸ்ட்டு. இத வந்து நம்ம ஹேருக்கு டைரக்ட்டா யூஸ் பண்றனால சில பேருக்கு ஒத்துக்க வாய்ப்பில்ல. ஏன்னா ஸ்கால்ப்ல உங்களுக்கு அது இரிட்டேஷன், அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில மேக்ஸிமம் நீங்க கோகனட் ஆயில் ஆர் வந்து கேஸ்டர் ஆயில மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட் கிடைக்கும் டைரக்ட்டா. அதே மாரி ஸ்கின்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த பிளாக் சீட் ஆயில் ரொம்ப ஸ்ட்ராங்குனால உடனே ஒத்துக்காது ஸ்கின்லலாம். ஸோ பேட்ச் டெஸ்ட் மஸ்ட்டு. அதே மாரி இத டெய்லி யூஸ் பண்ணாதீங்க என்னோட ஒப்பீனியன். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணாலே இட்ஸ் எனஃப். அண்ட் இத வந்து மிக்ஸிங் கரெக்ட்டா பண்ணலைனாலும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஃபுல்லா கிடைக்காது. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நான் என்ன மெத்தட்னால நான் இது பண்ணேன்னா, நான் ஆயில் எல்லாமே குட் தான். நான் யூஸ் பண்ண மெத்தட்னால தான் நான் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ரீசன் என்னன்னா, நானும் வாங்கிட்டு பிரீமியம் ஆயில்னால நானும் உங்களுக்கு டைரக்ட்டா யூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. எந்த ஒரு மிக்ஸிங்கும் இல்லாம. ஸோ 2 மிஸ்டேக் இங்கேயே ஆயிடுச்சா? அதே மாரி பேட்ச் டெஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா ஸ்கின்லயே அப்ளை பண்ணேன். இது ஒரு 3வது மிஸ்டேக். ஸோ இந்த மாரி மிஸ்டேக் நெறைய பேருக்கு எடுத்தோனே தெரியாது. வாங்குனோனே ரிவ்யூ அத பத்தி அதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சு வாங்குவோம். பட் அது எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மெத்தட்ல தான் நம்ம ஃபெயிலியர் மீட் பண்றோம். ஸோ என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு வாங்குங்க. என்னோட ஒரு வேலிட் பாயிண்ட் வந்து டெய்லி யூஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. மிக்ஸிங் கரெக்ட்டா பண்ணுங்க. ஹேர்க்கு யூஸ் பண்றீங்கன்னா, கேஸ்டர் ஆயில் ஆர் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் மட்டும் பண்ணுங்க போதும். அதே மாரி பேட்ச் டெஸ்ட் ஸ்கின்ல அப்ளை பண்ணீங்கன்னா, பேட்ச் டெஸ்ட் கம்பல்சரி பண்ணாம பண்ணிடாதீங்க ஃபிரெண்ட்ஸ். நெறைய பேருக்கு இது ஒத்துக்காது. இரிட்டேஷன் வர நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே. இதோட பெனிஃபிட்ன்னு பார்க்கும்போது லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு பிளாக் சீட் ஆயில்ல. உங்களுக்கு ஹேர் குரோத்துக்கு, ஹேர் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, ஸ்கின்ல உங்களுக்கு அந்த ஆ டேமேஜான இதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்றதுக்கு நெறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். இத பத்தி தெரியல நெறைய விஷயம் உங்களுக்கு கூகுள்லயே நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் வாங்குனது இந்த பிராண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல குவாலிட்டியா இருக்கு. நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. நம்மளோட அந்த பேபி ஹேர் குரோத் ஆறது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே. நம்ம வீடியோல இத பத்தி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல எத பத்தி பேசலான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. பை ஃபிரெண்ட்ஸ்.